சத்தீஸ்கர் தலைநகரில் ஒரு இளைஞர் தனது புகாரை ஒரு சீல் வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் பையில் வைத்து அதிகாரிகளிடம் எடுத்து சென்றுள்ளார். அந்த பையில் என்ன இருந்தது என்பதுதான் சுவாரஸ்யமே. சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரின் வாமன்ராவ் லாக்கே வார்டில் வசிக்கும் தௌலால் படேல் என்ற இளைஞர் ஒருவர் கொசுக்கள் தன்னை கடித்த பிறகு கொசுவை கொன்று அவற்றை அழகாக பேக் செய்து நேராக ராய்ப்பூர் மாநகராட்சி அலுவலகத்திற்குள் பேரணியாக சென்றுள்ளார். தன்னை கடிக்கும் கொசுக்கள் டெங்குவை பரப்புபவையாக இருக்கலாம் என்று அஞ்சுவதாக அந்த நபர் கூறியிருக்கிறார். பதற்றமடைந்த அவர் முதலில் ஒரு மருத்துவரை அணுகிய போது அவர் கொசுக்களை பரிசோதிக்க அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையை உண்மையாகவே ஏற்றுக்கொண்ட பட்டேல் தன்னை கடித்த குற்றவாளியான கொசுவை சோதனைக்கு தானே அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். சமூக ஆர்வலர் விஜய் சோனா மற்றும் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ஆகாஷ் திவாரி ஆகியோருடன் பட்டேல் பாலித்தீன் பையில் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்ட கொசுவை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள சுகாதார அதிகாரிகளிடம் வழங்கினார். அதிகாரிகள் உடனடியாக மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அச்சத்தை போக்க பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்தனர். தௌலால் பட்டேலுக்கு அந்த அறிக்கை சிறிது நிம்மதியையே தந்தது. ஏனெனில் அவரை கடித்த கொசு டெங்கு பரப்பும் கொசு அல்ல, சாதாரண கொசுதான் என்று கண்டறியப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த நிகழ்வு சாதாரணமானது கிடையாது. நகரின் கொசு கட்டுப்பாட்டு அமைப்பின் முழுமையான தோல்வியை இந்த சம்பவம் அம்பலப்படுத்தியதாக ஆகாஷ் திவாரி கூறியிருக்கிறார். கொசுக்களின் எண்ணிக்கை ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாகவும் டெங்கு மற்றும் மலேரியா குறித்த அச்சத்தில் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாகவும் குடியிருப்பாளர்கள் கூறுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் கொசு கடித்து அதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்ததை உள்ளூர்வாசிகள் நினைவு கூர்ந்தனர். தனது வீட்டிற்கு அருகில் கொசுக்கள் பெருகுவது குறித்து குடிமை அதிகாரிகளிடம் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆர்வலர் விஜய் சோனா கூறினார். கொசுக்களால் பரவும் நோயால் ஏற்கனவே ஒரு குடும்ப உறுப்பினர் உயிரிழந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து தெளிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று ராய்ப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் கொசுக்களை கட்டுப்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்தாலும் திறந்தவெளி வடிகால்கள் மற்றும் மோசமான வடிகால் வசதிகள் தொடர்ந்து சரியான இனப்பெருக்க இடங்களை கொசுக்களுக்கு வழங்குகின்றன என்பதை குடியிருப்பாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.